சோஷியல் மீடியாவை திறந்தாலே ட்ரெண்டிங்காக ஒரு டாபிக் போகுதுன்னா அது வந்து கண்டிப்பாக ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் தாங்க. ஹெச் வினோத் டைரக்ஷனில் நம்ம விஜய் சார் நடிச்சிருக்க படம் தான் ஜனநாயகன். அந்த படத்துக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. விஜய் சாரோட படம் அப்படின்னாலே படத்துக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கோ அதுக்கு கொஞ்சம் கூட குறையாமல் அதோட ஆடியோ லான்ச்சுக்கும் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஏன்னா நம்ம ஆள் வந்து அந்த இடத்துல ஒரு குட்டி கதை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லுவார். அதை பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக போய் அங்கே போயிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி விஜய் சாரோட கெரியரில் லாஸ்ட் படம் அப்படின்னு வேற ஜனநாயகனை சொல்லிட்டாரு. அப்போ இந்த ஆடியோ லான்ச் எந்த அளவுக்கு கிராண்டாக நடக்கும், நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் மலேசியாவில் இந்த ஆடியோ லான்ச் நடக்க போகுது. அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த ஆடியோ லான்ச்சில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரபலமானவங்க கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு சில நியூஸில் வருது. ஆல்ரெடி வந்த நியூஸ் படி சிங்கர்ஸ் நிறைய பேர் கலந்துக்க போகிறாங்க, பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் கலந்துக்க போகிறாங்க, இந்த மாதிரிலாம் நியூஸ் வந்துட்டு இருக்கு. இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா டைரக்டர் அட்லி, நெல்சன், லோகேஷ் கனகராஜ் இவங்கெல்லாம் கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. இதையெல்லாம் தாண்டி ஒரு பெரிய நியூஸாக ஒன்று வந்துட்டு இருக்குங்க. அது என்னன்னா தனுஷ் சார் வந்து இந்த ஆடியோ லான்ச் அட்டன் பண்ண போகிறாரு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தனுஷ் சார் விஜயோட மெர்சல் படத்தோட ஆடியோ லான்ச்சில் பேசியிருப்பார். நிறைய விஷயம் வந்து விஜய் சாரை பற்றி ஷேர் பண்ணியிருப்பார். அவர்கிட்ட நான் நிறைய விஷயம் கற்றுக்கணும், அவர்கிட்ட வந்து அந்த அமைதி தான் எனக்கு பிடிக்கும் இப்படிங்கிற மாதிரிலாம் அந்த மெர்சல் ஆடியோ லான்ச்சில் பேசியிருப்பார். அண்ட் அதே மாதிரி இப்போ அவர் என்ன பேச போகிறாரு அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனும் மக்கள்கிட்ட இருக்குது. ஸோ மெர்சல் ஆடியோ லான்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் சார் ரொம்ப சூப்பராக பேசியிருப்பார். அதே மாதிரி இங்கேயும் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இது அஃபிஷியல் நியூஸ் ஒன்றும் இல்லை, சும்மா இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு இருக்க ஒரு நியூஸ் தான். பட் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லா ஃபேன்ஸும் எதிர்பார்க்குறாங்க. நம்ம தனுஷ் சாரோட ஃபேன்ஸாக இருக்கட்டும், விஜய் சாரோட ஃபேன்ஸாக இருக்கட்டும். ஏன்னா இதுதான் விஜய் சாரோட கடைசி படம்னு அவரே சொல்லிட்டாரு. ஸோ இந்த ஆடியோ லான்ச்சில் தனுஷ் சார் கலந்துக்கிட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.